மரியாதைக்குரிய இவ்விழாவினுடைய தலைவர் ஹாஜி ஏ மௌபூப் அலி அவர்களே, இவ்விழாவிலே முன்னிலை வைக்கின்ற கண்ணியத்திற்குரிய எங்கள் கல்லூரியுடைய முதல்வர் ஹாஜி டாக்டர் ஏ ஜலால் அவர்களே, இங்கே ஒரு அழகான வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அல்மஹா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியுடைய முதல்வர் ஜனாப் ஏ இப்ராஹிம் அன்சாரி அவர்களே, இந்த சிறப்புமிக்க விழாவில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய காவேரி மகளிர் கல்லூரியினுடைய பேராசிரியை நற்றமிழ் நாவரசி நாவண்ணா சாத்தம்மை பெரியா அவர்களே, இவ்விழாவில் சிறப்பிக்க வந்திருக்கின்ற முன்னாள் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களே, ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களே, இவ்வூர் பெரியோர்களே, நல்லவர்களே, இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அதிரை எக்ஸ்பிரஸ் அதிரை நியூஸினுடைய நிருபர்களே, இப்பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கண்ட சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 3 ஆண்டுகளாக இப்பள்ளியில் சிறப்பாக ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் இந்த பள்ளியிலே ஓய்வு பெற்று சென்ற ஆசிரியர்களை பாராட்டும் முகமா மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக வேண்டியும் இவ்விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆசிரியர் தின விழா ஏன் கொண்டாட வேண்டும், இந்த ஆசிரியர் தினருடைய நோக்கம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரிந்தாலும் ஒரு பள்ளியில் நடந்த ஒரு சிறு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு பள்ளியில் படித்த மாணவன் விடுமுறை அன்று பள்ளிக்கு சென்றிருக்கின்றான். பள்ளியிலே ஒரே கூட்டம், ஊர் மக்கள் இருக்கின்றார்கள். ஊர் மக்கள் அனைவரும் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு வணக்கம், வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவன் நினைக்கின்றான், இந்த ஊரிலே பெரிய மனிதர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தான் என்று நினைக்கின்றான். ஒரு 10 நிமிடம் செல்கின்றது. திடீரென்று ஒருவர் காரிலிருந்து வந்து இறங்குகின்றார். ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் ஓடி சென்று அவரை வரவேற்று கொண்டு நிகழ்ச்சியில் வைக்கின்றார்கள். அப்போது மாணவன் கேட்கின்றான், இது யார் என்று. இவர்தான் டிஓ என்று சொல்கிறார்கள். ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் மதிக்கக்கூடிய ஒரு பெரியவராக மாவட்ட கல்வி அதிகாரி இருக்கிறார் என்பதையும் அந்த மாணவன் உணர்கிறார். இன்னும் சற்று நேரம் செல்கின்றது. இன்னொருவர் ஜீப்பில் வந்து இறங்குகின்றார். டிஓ எஸ்எம் ஆசிரியர்கள் மூவரும் செல்கின்றார்கள். ஒரு பெரியவர் வந்து இறங்குகின்றார். யாருன்னு கேட்டால் அவர் சிஓ என்று சொல்கிறார்கள். சிஓவும் வந்து இறங்கி நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக இன்னொருவர் படைசூழ வருகின்றார். 10-15 கால்களுக்கிடையே அவர் வந்து இறங்குகின்றார். மேடையில் இருந்த அனைவரும் எழுந்து செல்கின்றார்கள். அவர் யார் என்றால் எஜுகேஷன் மினிஸ்டர் என்று சொல்கின்றார். அப்போ மாணவருக்கு ஒரு அதிசயம். தலைமை ஆசிரியர் நான் பெரியவரா என்று நினைத்திருந்தோம். அதுக்கப்புறம் டிஓ, அதுக்கப்புறம் சிஓ, இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர். நிகழ்ச்சி நடக்கிறது. கடைசியாக எஜுகேஷன் மினிஸ்டர் பேசிவிட்டு அமர்ந்துவிட்டு நான் 5 நிமிடம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த மினிஸ்டர், சிஓ, டிஓ எல்லாரும் சேர்ந்து அந்த பக்கத்து தெருவில் உள்ள வீட்டுக்கு சென்று பார்க்கிறார்கள். ஒரு முதியவர் படுத்திருக்கிறார். அந்த முதியவரை பார்த்து வணங்குகின்றார் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர். காலை தொட்டு வணங்குகின்றார். வணங்கிவிட்டு அவருக்கு யார் என்று தெரியவில்லை. அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கின்றார், சார், நான் உங்களுடைய மாணவன் முத்து. நான் உங்களை பார்க்காமல் எனக்கு செல்ல மனமில்லை. நீங்கள் கொடுத்த கல்விதான் நான் இந்த உயர்ந்த நிலைக்கு நான் ஆளாக்கிறேன் என்று சீஃப் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிறார். அப்பொழுதுதான் மாணவன் உயர்ந்தான். மாணவன் உணர்ந்த இந்த உலகத்திலே மிகச்சிறந்தவர் யார் என்றால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் தான் என்பதை நீங்களும் உணர வேண்டும். அந்த மாணவனும் உணர்ந்து கொண்டார்.
ஆகவே இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி சிறப்பு பேச்சாளர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். உங்களுடைய எண்ணம் எல்லாம் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு பெரியவர் சொன்னார், நீங்கள் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார். பிறருக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாகத்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் அடைய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். காதர் முஹைதீன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் தின விழாவின் தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் மஹபூப் அலி அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி மிக அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி அமர்ந்திருக்கின்ற எம் கல்லூரியின் துணை முதல்வர் அன்பு சகோதரர் டாக்டர் உதுமான் மொய்தீன் அவர்களே, அதற்கு முன்னால் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துரை வழங்கி மிக அருமையான செய்திகளை உங்களுக்கு முன் வைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற அல்மஹா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய ஜனாப் இப்ராஹிம் அன்சாரி சாஹிப் அவர்களே, நாம் எல்லோருக்கும் சிந்தனை விருந்தாக இலக்கிய விழா பேச்சுரை பேச இருக்கின்ற திருச்சி காவேரி மகளிர் கல்லூரியின் பேராசிரியை அன்பு சகோதரி நற்றமிழ் நாவரசி சாத்தம்மை பிரியா அவர்களே, இந்த விழாவில் சிறப்பாக நடைபெற அதை கண்காட்சியாக காண்டு கொண்டிருக்கின்ற அதில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, காதர் முஹைதீன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய உதவி பேராசிரியர் அவர்களே, இந்த ஊரைச் சேர்ந்த பெரியோர்களே, முன்னாள் ஓய்வு பெற்று சென்று இப்பொழுது இங்கே அழைத்து வந்து இங்கே உட்கார வைத்திருக்கின்றார்கள். மிகவும் எனக்கு மிகவும் வேண்டிய ஒரு அருமையான ஆசிரியர், நல்ல நண்பர் ஆசிரியர் லியாகத் அலி சார் அவர்களே, மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களே, இப்பள்ளியின் ஆசிரியைகளே, அன்பு மாணவர்களே, மீடியாக்களை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் காலை சலாத்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காதர் முஹைதீன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1901ஆம் ஆண்டு இந்த MKN ட்ரஸ்டை நிறுவிய ஹாஜி காதர் முஹைதீன் குடும்பத்தார்களுக்கும் இந்த கல்வியை நிறுவனத்தை ஆரம்பித்த கல்வி தந்தை ஹாஜி SMS ஷேக் ஜலாலுதீன் அவர்களுக்கும் அவர்கள் MKN குடும்பத்தார் அனைவருக்கும் தற்சமயம் மிக சிறப்புற இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் கே சம்பத்தையா அவர்களே ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு கல்வி நிறுவனம் ஆலமரமாக உயர்வதற்கு அடித்தளமிட்ட அந்த வித்தை விதைத்ததான் மிக முக்கியமானவர்களாக நாம் கருத வேண்டும். ஒரு மனிதனை உயர்ந்த பதவிக்கு கொண்டு வருவது செல்வம் இல்லை, மற்ற எந்த ஒன்றுமல்ல, கல்விதான் அவன் சாகும் வரையில் அவனை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கும் என்பதற்கு சான்றோர்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நான் ஒரு சில கருத்துக்களை மற்றும் உங்களுக்கு முன் பதிவு செய்துவிட்டு விடைபெறுகிறேன். இந்த ஆசிரியர் தின விழா குறிப்பாக கொண்டாடப்பட வேண்டியது கல்லூரியில்தான். காரணம், இந்த ஆசிரியர் தின விழாவை உருவாக்கிய முன்னாள் ஆசிரியர், முன்னாள் துணை ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்குத்தான் சாரும். அவர் ஆசிரியராக இருந்து குறிப்பாக அவர் சர்வப்பள்ளி திருத்தணி தாலுகா சர்வப்பள்ளியில் பிறந்தவர்.
அவர் கல்லூரியில்தான் பேராசிரியராக பணிபுரிந்தார். எந்த பள்ளியிலும் அவர் பணிபுரிந்ததாக வரலாற்று சான்றுகள் இல்லை. அவர் கல்லூரி பேராசிரியராக இருந்து பின்னர் துணை ஜனாதிபதியாக இருந்து அடுத்து இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவரை ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அந்த கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் அவரை சந்திக்க சென்றிருக்கின்றார்கள். உங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொன்னாராம், சிரித்துக்கொண்டு, மிக சந்தோஷம், என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் ஒரே ஒரு வேண்டுதலை நான் உங்கள் முன் வைக்கிறேன், அதை நீங்கள் செய்வீர்களா என்று கேட்டாராம். செய்கிறோம் என்று அந்த மாணவர்கள் சொன்னார்களாம். அப்படியானால் என்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர்களுடைய தின விழாவாக நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அன்று முதல், அவர் சொன்ன அன்று முதல் இன்று வரையிலும் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தின நாளாகத்தான் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏன் அவர் அப்படி சொன்னார் என்று சொன்னால், நம்முடைய துணை முதல்வர்கள் அழகாக சொன்னார்கள். ஒரு மினிஸ்டர் வரையில் யார் பெரிய ஆள் என்று சொன்னாலும் கூட கடைசியாக அவர் யாரை பெரியவர் என்று மாணவருக்கு உணர்த்தி சென்று விட்டார். ஒரு ஆசிரியர் தான் இந்த உங்களுக்கெல்லாம் ஒரு முதன்மையானவர். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை கூட மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். அவர் படித்து கொண்டிருந்த காலம், சிறிய மாணவனாக ராமேஸ்வரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் ஊரில் அவர் படித்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கின்றார். அதில் மிக முக்கியமான ஒரே ஒரு செய்தி, அவர்கள் வீடு மிகவும் வறுமையான ஒரு சூழ்நிலை. இப்பொழுது நம்ம வீட்டில் எல்லாம் எலக்ட்ரிக் பல்பு போட்டிருக்கிறோம் அல்லது டியூப் போட்டிருக்கிறோம், வீட்டில் உட்கார்ந்து படிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் சிறிய சிமிழ் விளக்கு தான், மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து தான் படிப்பார்கள். கரெக்டாக 6 மணிக்கு அல்லது 7 மணிக்கு அந்த விளக்கு ஏற்பட்டால் 8 மணிக்கெல்லாம் அணைந்து விடும், மண்ணெண்ணெய் இருக்காது. விளக்கு அணைந்து விட்டு எல்லாரும் தூங்கி விடுவார்கள். அப்படி ஒரு வறுமையான சூழ்நிலையில் இந்த அப்துல் கலாம் என்ற மாணவர், அவர் ஆசிரியர், ஒரு சுப்பிரமணிய ஐயர் என்ற ஒரு ஆசிரியர் அவரை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் வகுப்பில். இவர் நன்றாக வருவார், நல்லா படித்து பெரிய ஆளா ஆகுவார் என்று அவர் அந்த மாணவனை அவர் தேர்ந்தெடுத்து விட்டார். இதற்கு தன்னுடைய குடும்ப சூழ்நிலை அனுமதிக்காது என்று அந்த ஆசிரியனுக்கும் தெரியும். அவர் அந்த அப்துல் கலாமுடைய வீட்டுக்கு செல்கிறார். அவர் தந்தையிடம் சொல்கிறார், இந்த மாணவன் நன்றாக படிக்கக்கூடியவன், இவனுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும், மிக உயர்ந்த நிலைக்கு இவன் வருவான். ஆகவே 1 மணி நேரம்தான் உங்க வீட்டில் படிப்பதற்கு எண்ணெய் இறைகிறது, இன்னும் 1 மணி நேரத்திற்கான செலவை நான் தருகிறேன், அந்த எண்ணெய் வாங்கி தருகிறேன், 1 மணி நேரம் தினசரி அவனை அதிகமாக படிக்க சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அன்று அவர் சொன்ன அந்த வித்து அவர் இன்றைக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவும் உலகமே போற்றுகின்ற ஒரு உத்தமராகவும் ஒரு பெரிய மேதையாகவும் மதிக்கப்பெற்று அவர் மறைந்து விட்டார். இன்றைக்கு அவர் புகழ் எங்கே நிற்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இந்த அடிப்படையான ஆசிரியர்கள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாணவனை, ஒரு இளைஞனை, ஒரு வருங்கால தலைவனை உருவாக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஆசிரியர்களிடத்தில் தான் இருக்கின்றது. எனவே இன்றைய ஆசிரியர் தின விழாவில் மாணவர்கள் ஆசிரியரை பாராட்டு மட்டுமல்ல, இன்றைய ஆசிரியர்கள் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று நாமும் அதை இந்த நேரத்தில் உணர வேண்டும். ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை, எப்படிப்பட்ட ஆசிரியர் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி ஒரு மாணவனுக்குத்தான் இருக்கிறது. அதைத்தான் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்கிறார்கள். கல்வித்துறையில் ஹையர் எஜுகேஷனில் போகும்போது சொல்கிறார்கள், எவ்ரிதிங் மஸ்ட் பி அக்கௌண்டபிலிட்டி. ஒருவரை எப்படி நீங்கள் தரம் பறிப்பது என்பது சொன்னால், மாணவர்கள் ஒரு ஆசிரியரை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை மாணவரால் இருந்தால் 1ஆம் வகுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லா மாணவருக்கும் எல்லா டீச்சரையும் பிடிக்காது. ஏதாவது ஒரு மாணவன் சொல்வான், எனக்கு இந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. என்ன காரணம்? அவர்களுடைய அப்ரோச், அவர்கள் எடுத்துக்கக்கூடிய விதம், அவர்கள் கற்பிக்கின்ற முறை,
அந்த மாணவனுக்கு அவர் எளிதாகவோ அல்லது அவனுடைய நிலைக்கு அது பிடித்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் உண்மையிலே அந்த ஒரு மாணவனிடத்தில் அந்த ஆசிரியர் உயர்வு பெற்றுவிட்டார் என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உன்னத நிலையை ஆசிரியர்களாகிய நாமும் மாணவர்களிடத்திலிருந்து நாம் அக்கௌண்டபிலிட்டி இருந்தாலும் கூட உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மாணவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். மாணவர்களும் ஆசிரியர்களுடைய நிலையை அறிந்து அவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்ற சாத்தமை பெரிய அவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. சலாம்.